முத்தழகு முத்தழகில் இன்றைக்கி டாக்டர்கிட்ட அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். டாக்டரை பார்க்குறான். என்ன முத்தழகு தேடிட்டு வந்தீங்களா பூமி? முத்தழகு உங்களை சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க, இனிமேல் பட்டு நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அதுக்காக அவருக்கு டாக்டருக்கு தெரியும் இல்லைங்க, அவங்க பாதி தான் நினைவை இழந்துட்டுருக்குறாங்கன்ட்டு. அது மாதிரி டாக்டருக்கு இவ்வளோ பெரிய டயலாக் கொடுத்துட்ருக்காங்க. மனைவி இல்லாத வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை இருக்குது? போச்சு, உங்கள் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் பட்டு முத்தழகு உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. அவங்க தாலியும் மெட்டியும் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை பூமிகிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு உனக்கு இனி எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு டாக்டர் ஒரு பெரிய டயலாக் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை கேட்டுட்டு பூமி அப்படியே மனசு நொந்து போய் வீட்டுக்கு வரான். தாலியை இதில் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்து வந்த உடனே வாங்க, என்னங்க என்னங்க என்னங்க, ரூம் பூரா கூப்பிடுற மாதிரியே இருக்குது. இவனுக்கு அப்படியே ரொம்ப சோகமாகிட்டார் பூமி. அவர் அப்படியே வந்து கட்டலில் உட்கார்றாரு. அப்போது அஞ்சலி வந்துட்டா. அஞ்சலி வந்து, என்ன பூமி ஒரு மாதிரி, என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்றா. ஏய், உன்னை வரக்கூடாது, இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ வேறு ஏதோ ட்ராமா பண்ணி குழந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிட்ட. ஆனால் என் மனசுக்குள்ளே வரவே முடியாது உன்னால். எப்போவுமே ஒருத்தர் அன்பை கொடுத்தா தான் அன்பை பெற முடியும். ஆனால் நீ என்கிட்ட அன்பை பெறவே முடியாது, எந்த காலத்துலையும் பெற முடியாது. உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, போயிட்டு இந்த ரூமில் இருந்து அப்படின்றா. இல்லை பூமி, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது. நாம் பழைய காதல் மாதிரி இருக்கலாம். நீங்கள் கழுத்தில் கட்டின தாலி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, போயிடு நீ அப்படின்ட்டு திரும்பவும் பூமி ரொம்ப வெறுப்பாக பேசுகிறான். இந்த ரூமுக்குள்ளே வராத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவள் திரும்ப அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாள். இனி உனக்கு முத்தழகு கிடையாது, நான் தான் உனக்கு அப்படின்றா. அது எந்த காலத்துலையும் நடக்காது. முத்தழகு எப்படி வரவழைக்கணும்ன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் பூமி சொல்லிவிட்டு சட்டையை கட்டி போட்டுட்டு அவன் பாத்ரூம் போகிறான். இந்த சட்டைக்குள்ளே இருக்கிற தாலியை அவள் பார்த்துட்டான். யார்? அஞ்சலி பார்த்துட்டு அந்த தாலியை எடுத்துட்டு அதில் அவங்க இவங்க சொல்லிட்டுருக்காங்களே, சொர்ணம் 108 அம்மனுக்கு வேண்டி அபிஷேகம் பண்ணி கொண்டாந்த தாலின்னு தானே கொண்டு போய் அந்த முருகர் கோயிலில் கட்டுவாங்க, ஏலகிரி முருகர் கோயிலில். அதெல்லாம் அந்த தாலி தான். அந்த தாலியை எடுத்துக்கிட்டு அந்த மெட்டி எடுக்கலை, தாலி மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வரா. இங்கே வந்தால் இவங்க 3 பேரும், யார்? சொர்ணம், பேச்சியம்மாளுடைய ஹஸ்பண்ட், 3 பேரும் அந்த தொட்டிலில் 2 குழந்தையும் ஒரே மாதிரியே போட்டு வச்சிட்ருக்குது. இவனையும் மீனாட்சியையும் அந்த இன்னொரு குழந்தைய 2 குழந்தையும் போட்டு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து இனிமேல் பட்டு நம்மளுக்கு வாரிசு கிடச்சிடுச்சு அப்படின்றா. என்ன தான் இருந்தாலும் நினச்சி பாருங்கள், அவனுடைய முகமே இன்றைக்கி சரியாக இல்லை அப்படின்ட்டு பேச்சியம்மாள் ரொம்ப கஷ்டமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்துட்டு இனிமேல் பட்டு அவருக்கு எந்த விதமான மார்க்கமும் இல்லை அப்படின்ற. அப்போது இவர் சொல்கிறாரு, நீ தாம்மா இனிமேல் பட்டு அவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவளுக்கு நீ என்ன சொன்னாலும் அவள் கிராமத்து பொண்ணு, தாலியெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டா, வாழ்க்கையை விட்டு கொடுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் பெரிய பெரிய டயலாக்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேச்சியம்மாள் எடுத்து கொடுத்த தாலி 108 சாமிக்கு அர்ச்சனை பண்ண தாலி, இப்போ பாரு என் கையில் அப்படின்ட்டு அந்த தாலி எடுத்து காமிக்கிறார். அது பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. அதை எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு பேச்சியம்மாள், நிச்சயமாலுமே இது முத்தழகுடைய தாலி தான். ஏய், அங்கே போய் பிடிக்கிட்டு வந்துட்டியா தாலியும் அப்படிங்கிற. ஆன்ட்டி, நான் கிராமத்து பொண்ணு, அவள் கொடுப்பாளா? நானே பட்டணத்து பொண்ணே தாலிக்கு மதிப்பு கொடுக்குறேன், ஆனால் அவள் அந்த மதிப்பு கூட இல்லையே ஆன்ட்டி அப்படின்ட்டு சொல்லி நான் ஒன்றும் அவ கழுத்தில் போய் எடுக்கலை, இவரது பூமியுடைய பேக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு ரொம்ப திகைப்பாயிடுது. சரி, எல்லாமே முடிச்சிட்டா, முத்தழகுக்கு இந்த குடும்பமே வேண்டாம், குழந்தையும் கொடுத்துட்டா, இப்போ தாலியும் கொடுத்துட்டா, அப்போ பூமியும் வேண்டான்னு நினச்சிட்டா. இனிமேல் பட்ட அஞ்சலி தான் இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்ட்டு இவங்க
இவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அஞ்சலி ஒரு குரூயலான சிரிப்பு குரூயலான சிரிப்பு இல்லைங்க, அவளுக்கு நிஜமாலுமே அன்பு தான் இருக்குது. ஆனால் எந்த அன்புமே கொடுத்து வாங்கினா தான் அன்பு. ஒருத்த பக்கமாக மட்டும் இருந்து அது அன்பே கிடையாது. அது அவளுக்கு அஞ்சலிக்கு புரியல. அவனுக்கு பூமிக்கு முத்தழகு மேலே தான் அன்பு இருக்குதுன்றது இன்னும் அவளுக்கு புரியவே இல்லை. அவள் இந்த பாதி மறந்த விஷயத்தை இவங்க வீட்டில் சொல்லாததால் அவங்களுக்கும் புரியல. இதுதான்.